தலைவர் என்னென்ன சொன்னாங்க பத்திரிகையாளர்ன்ற பேர்ல பார்த்தோம். ஒரு நம்பிக்கை நட்சத்திரத்தை, மக்களின் அன்பை வென்றவரை, ஒய்பிரிவு பாதுகாப்புல இருக்கிறவரை வெட்டுவேன், குத்தணும், கொல்ல வேண்டாமா, கைவிலங்க போட்டு கூட்டு வரணும், செருப்பால் அடிக்கணும், இதெல்லாமா நாகரிகம், இதெல்லாமா அறம்? இப்படிதான் பேசுவீங்களா? நம்ம குடும்பத்தை அடிப்படை ஆதாரம் இல்லாத எவ்வளவு அநியாயங்களை. அந்த பஸ்ல யாரோ இருந்தாங்க, அவருடைய பையன் என்ன தப்பு பண்ணார், அவரை அட்டைப்படத்துல போட்டு எவ்வளவு கேவலப்படுத்தி, ஒரு 80 வயதை நெருங்கிய ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மேல 3 வழக்கு போட்டு தீபாவளி ஒரு சிறையில தான் இருந்தார். சும்மா படம் பார்த்துட்டு போன ஒரு தம்பி இழுத்து போட்டு இவங்க குத்திட்டு அவன் அடிக்க வந்தான், அவன் மேல கேஸ் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஆர் மட்டுமே கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல போட்டாங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இதய நோயாளி, பெரிய சீனியர் ஜெர்னலிஸ்ட், காலைல அரெஸ்ட் பண்ணாங்க, வேற பஸ் தெரியல, சாயந்தரம் வரைக்கும் எங்க வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அம்மா பரிதவிச்சு போனாங்க. எத்தனை வழக்குகள், எத்தனை நெருக்கடிகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை அவதூறுகள், அத்தனையுமே அவங்க சுமத்திட்டாங்க. ஆனா நான் முன்னாடி சொன்னதான் சொல்றேன், நாங்க யாருன்னு மக்களுக்கு தெரியும், எந்த எண்ணத்தோட வந்தோன்னு மக்களுக்கு தெரியும். அப்புறம் மக்கள் மன்றத்துல காலம் பதில் சொல்லும்.